ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே தேவைப்படுகிற மிகவும் முக்கியமான ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, இந்த உறுதி தான் மிக ஆசீர்வாதமான ஒன்று. ஆனால் அநேக தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில இந்த மன உறுதின்றது அவங்கள விட்டு நிறைய பேருக்கு போயிருச்சு. இன்றைக்கு யோசேப்பினுடைய தலையின் மேல ஆண்டவர் வச்சிருக்கிற அடுத்த ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, அத்தனை பிரச்சனைகளை பார்த்த போதும், அத்தனை போராட்டங்களை பார்த்த போதும், எத்தனையோ பேர் அவனை மனமடி வாக்குனதற்கு பிறகும் வேதம் சொல்லுகிறது, அவனுடைய மனசு உறுதியாய் நின்றது. அவனுடைய மனது உறுதியாய் நின்றது. நிறைய பேருடைய வாழ்க்கையில எல்லாத்துலயுமே ஸ்ட்ராங்கா இருக்காங்க. நிறைய பேர் பணத்துல ஸ்ட்ராங்கா இருக்காங்க, நிறைய பேர் டேலண்ட்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்க, பேக்ரவுண்ட்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஆனா நிறைய பேருக்கு எதுல ஸ்ட்ராங் இல்லை அப்படின்னா, இந்த மனசுல ஒரு உறுதியே இல்லை. பாஸ்டர், நான் மனசை விட்ட ஒரு ஆள் பாஸ்டர், நான் மனசை விட்டுட்டேன். ஆனா ஒரு காலத்துல நான் எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஆள் தெரியுமா? என் மனசுல அவ்வளவு பலம் இருந்துச்சு. நான் ஒத்தைக்கு நடந்து வருவேன், நான் ஒத்தைக்கு ஒரே ஆளா அந்த காரியத்தை செய்வேன். நான் பிசாச நேருக்கு நேர் கடிந்து கொண்டு நான் ஜெபிப்பேன். நான் அத்தனை மணி நேரத்துல முழங்கால நிற்பேன். அவ்வளவுதான். நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள் பாஸ்டர். யாரும் எங்கிட்ட நெருங்கவே முடியாது. பயம் அப்படின்றதனுடைய அர்த்தமே எனக்கு தெரியாது. நான் பயப்பட்டதே இல்லை, நான் எதற்கும் கலங்கினதே இல்லை. ஆனா அட் பிரசன்ட் இப்பொழுது என்னுடைய வாழ்க்கையிலே வந்த சில பிரச்சனைகள், சில வாழ்க்கையிலே வந்த சில மன மடிவுகள், சிலர் படுத்தின காயங்கள், அப்படியே என் மனசுல இருக்கிற ஸ்ட்ராங்கெல்லாம் எனக்கு போயிருச்சு. ஃபர்ஸ்ட் டைம் தோற்று போகும்போது நான் மன உறுதியாக தான் இருந்தேன், நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு. ரெண்டாவது டைம் தோற்று போகும்போது கூட என் மன உறுதியை நான் விடலை பாஸ்டர். 10 டைம் தோற்று போகும்போது கூட என் மன உறுதியை நான் விடவே இல்லை. திரும்பி என்னைக்காவது நான் ஒரு நாள் எழும்புவேன், என்னைக்காவது ஒரு நாள் கடவுளை நான் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு நினைச்சேன். ஆனா சமீப நாட்களா, ஒரு சில மாசங்களா, ஒரு சில வருஷங்களா என் மனசை என்னமோ தெரியல, என் மனசை விட்டுட்டேன் பாஸ்டர். என் மனசை விட்டதுனால எனக்கு எதுலையுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, என் வேலையில கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, என்னால தைரியமா நிக்க முடியல, என்னால தைரியமா ஒரு இடத்துல போய் பேச முடியல. நான் மனசை ரொம்ப விட்டுட்டேன். ஆனால் அப்படிப்பட்டு மனதை விட்டிருக்கிறவங்களைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு தேடி வந்து இந்த ஜெபத்துல உங்களை சொல்றாரு. யோசேப்புக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை இன்றைக்கு உங்க தலை மேல ஆண்டவர் வைக்க போறாரு. யோசேப்புக்கு அத்தனை பிரச்சனைகள் மத்தியிலையும், அத்தனை போராட்டங்கள் மத்தியிலையும், கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் பாடு மேல பாட அனுமதிச்சதுக்கு அப்புறமும் அவனுடைய மன உறுதிய, அந்த மன தைரியத்தை, அவன் விடாத ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் அவன் தலை மேல வச்சிருப்பாரே. ஆனால் இன்று இந்த செய்தியை கேட்கிற உங்களுக்கும் நான் நம்புறேன், ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை வைப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இந்த ஜெபத்துல இருக்கிற யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளை மனசு உடைஞ்சுதான் வந்திருக்கிறீங்க, உங்களுடைய மனது உறுதி இல்லை. ஆனால் ஆண்டவரை நோக்கி பாருங்கள். இயேசப்பா யோசேப்புனுடைய தலை மேல வச்ச அந்த ஆசீர்வாதத்தை, அந்த மன உறுதிய, அவனுடைய வில் உறுதியாய் நின்றது, அந்த உறுதியை எனக்கு தாங்கப்பா, அந்த ஸ்ட்ராங்கை எனக்கு தாங்கப்பா, நான் ஒரு கோழையா மாறிட்டேன்ப்பா. ஆம், அப்படி இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்கள் ஜெபிக்க போகிறீர்கள். இந்த ஜெபத்தில் இருக்கிற நிறைய பேர் நீங்கள் இன்று கோழைகளாய் மாற்றப்பட்டிருக்கலாம். நான் ஏன் பாஸ்டர் இப்படி ஒரு கோழையை போல நான் மாறினேன், நான் இன்னைக்கு ரொம்ப கோழையை போல இருக்கிறேன், எனக்கே அசிங்கமா இருக்கு, எனக்கே வெக்கமா இருக்குது. நான் நிறைய பேரை இன்னைக்கு ஹெல்ப்புக்கு நான் அழைக்கிறது மாதிரி ஆயிடுச்சு பாஸ்டர். நான் நிறைய பேரை ஹெல்ப்புக்கு நான் கூப்பிடுறேன், அப்படி யாராவது இல்லை அப்படின்னா எனக்கு ரொம்ப பயம் கொடுக்குது, என்னால் இன்னும் எதுவுமே செய்ய முடியல. இப்போ நிறைய பேரை நான் டிபெண்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் எல்லாம் கோவப்பட்டு பேசுவேன், ஆனா இப்ப நான் அவர்களை சார்ந்து வாழ்றது மாதிரி நான் ஆயிட்டேன். ஏன் என் மனசு இப்படி ஆயிடுச்சு, நான் ஏன் இப்படி ஆனேன்? இன்று ஆண்டவர் அந்த சூழ்நிலையெல்லாம் மாற்றி கர்த்தர் ஒரு அற்புதத்தை தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்ல முடியும், ஆண்டவருடைய பிள்ளைகளை, 2004வது வருஷத்தினுடைய முடிவு, 2005வது வருஷத்தினுடைய அந்த துவக்கம், அந்த நாள் என்னுடைய வாழ்க்கையிலே வந்து மனதை ரொம்ப விட்டு
வருஷங்கள், அது மனதை விட்ட நாட்கள். என் மனசுல கொஞ்சம் கூட உறுதின்ற ஒண்ணு இல்லை, ஸ்ட்ராங் அப்படின்ற ஒண்ணு என்னுடைய இருதயத்துல இல்லவே இல்லை. எல்லாரையும் கூப்பிட்டு என்னுடைய பக்கத்துல படுக்க வைப்பேன். என்னுடைய பக்கத்துல படுத்துருங்க. அதற்கு முன்பாக நான் தனியா படுக்கிறத தான் நான் விரும்புவேன். எல்லாரோடையும் சேர்ந்து படுக்கிறது கூட விரும்ப மாட்டேன். கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு ஆண்டவரிடத்துல பேசிட்டு படுக்கலாம்னு நினைப்பேன். ஆனா அந்த மன உறுதியை விட்டதற்கு பிறகு நான் தனியே என்னால படுக்க முடியல. ஒரு நாள்ல கிட்டத்தட்ட இரவு படுக்க போகும்போது 10 இடம் 15 இடத்துல மாத்தி மாத்தி படுப்பேன். இங்க படுப்பேன் தூக்கம் வராது, அங்க படுப்பேன் தூக்கம் வராது. அப்படியே மனம் முழுக்க பயத்தினால நிரம்பி இருக்கும். மனதுல ஒரு பதட்டம் வந்துட்டே இருக்கும். மனம் படப்படன்னு நெஞ்சு அடிச்சுட்டே இருக்கும். பெருமூச்சு வந்துட்டே இருக்கும். சாப்பிட தோணாது. ஒருவேளை அப்படி சாப்பிட்டாலும் அந்த சாப்பிட்டது ஃபுல்லா வாந்தி வந்துடும். இப்படி பலவிதமான அவதிப்பட்டேன். எதனால அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையிலே நான் ரொம்ப யோசிச்சதுனால, என் எதிர்காலத்தினுடைய பயம் எனக்குள்ள வந்ததுனால என் மன உறுதி என்னை விட்டு போயிருச்சு. என்னுடைய ஸ்ட்ராங் என்னை விட்டு போயிருச்சு. நானே அழ ஆரம்பிச்சேன். தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சேன். ஜபத்துல உட்கார்ந்த அழுக மட்டும்தான் வரும், வேற எதுவுமே வராது. யாரோ ஒருத்தரிடத்துல போனா அழுக மட்டும்தான் வரும். யாருமே என்னை புரிஞ்சுக்கிறதுக்கு ஆள் இல்லை. என்னுடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒருத்தரும் இல்லை. அவங்க கேட்பாங்க, உனக்கு என்ன இந்த வயசுல பயம், உனக்கு என்ன இந்த வயசுல மனசுல தைரியம் இல்லை, உன்னை போல இருக்கிற பசங்க எல்லாம் எவ்வளவு தைரியமா இருக்காங்க, உனக்கு என்ன நீ ஆள்ல இல்லையா, என்ன பலத்துல இல்லையா, உனக்கு தான் பலம் இருக்கல, தைரியமா இருக்க வேண்டியதானே, இந்த வயசுல தைரியமா இருக்காம எந்த வயசுல தைரியமா இருக்க போற, நீ என்ன ஒரு சின்ன குழந்தையா, நீ என்ன சின்ன பையனா, உன் கூட படுக்கிறதுக்கு, உன் கூட சாப்பிடுறதுக்கு. யாருமே புரிஞ்சுக்கல. ஆனால் ஆண்டவர் புரிந்து கொள்ளுகிற ஆண்டவரை பார்த்து கேட்ட, ஆண்டவரே என் மனசு இப்படி ஸ்ட்ராங் இல்லாம இருந்தா உங்களுக்காக ஒரு ஊழியத்தையும் நான் செய்ய முடியாதுப்பா. என் மனம் உறுதி இல்லாம இருக்குப்பா. என் மனம் பயத்தினால நிரம்பி இருக்குது. என் ஸ்ட்ராங்காவே இல்லை ஆண்டவரே. என் மனதை உறுதிப்படுத்துங்க, என்ன ஸ்ட்ராங் ஆக்குங்க, என்ன தைரியப்படுத்துங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். அவருடைய இரக்கத்தை சம்பாதிச்சேன். அவருடைய இரக்கத்தை சம்பாதிக்கிற வரைக்கும் அவரை விடவே இல்லை. வேற யாரிடத்துலையும் ரெமடிக்காக நான் போகல. கர்த்தரை உறுதியாய் பிடிச்சேன். அந்த ஆண்டவர் இப்பொழுது என் மனதிலே உறுதியை கர்த்தர் கொடுத்தார். திரும்ப அந்த தைரியத்தை கர்த்தர் கொடுத்தார். எல்லாம் திரும்ப எனக்கு வந்தது. நான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டேன். அதற்கு பிறகு ஊழியத்துல என்ன நேருக்கு நேர் கொல்லுவோன்னு சொன்னவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதான் இதற்கு முன்பாக நடந்த 21 நாள் உபவாச ஜெபத்துல நான் இந்த சாட்சியை சொல்லியிருக்கிறேன். ஒரு நாள் ஒரு தம்பியோட நின்றுட்டு இருக்கும்போது என்னுடைய கையில இருக்கிற பேனாவை அவன் வாங்கி என் கையில இருந்து பேனாவை வாங்கினான். சரி, அவன் எழுதுறதுக்கு தான் பேனாவை வாங்கினான் அப்படின்னு நினைச்சேன். ஆனா வாங்கினவன் பேனா மூடிய திறந்து கழுத்துல ஒரே குத்திட்டான் ஸ்ட்ராங்கா. அப்படியே அந்த நிப்பு என்னுடைய கழுத்துல ஆழமா இறங்கிருச்சு. என் கையை வச்சு பார்த்தா ரத்தம். ஆனா நான் ஒரு பதட்டத்தை கூட அந்த இடத்துல காமிக்கல. ரோட்ல ஜனங்கள் நடமாடி கொண்டிருக்காங்க. கடைகள் எல்லாம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. நான் நிக்கிற ஏரியா மட்டும் கொஞ்சம் இருட்டா இருக்குது, லைட்டா இருட்டா இருக்குது. அந்த இடத்துல நான் சத்தம் போட்டேன் அப்படின்னா பெரிய கூட்டமே கூடிடுவாங்க. அது எங்களுடைய திருச்சபையினுடைய பக்கத்துல இருக்கிற இடம். என்னுடைய மனசு சொல்லுது, இந்த இடத்துல நம்ம கத்திட்டோம் அப்படின்னா எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, பாஸ்டர் ஒருத்தன் அடிச்சிட்டான், பாஸ்டர் ஒருத்தன் குத்திட்டான் அப்படின்ற பேர் அப்படியே போயிருக்கும். எதுவுமே பேசாம அமைதியா அந்த ரத்தத்தை என் கையில இது பண்ணிட்டு நான் பைக்கில் நின்று இருக்கிறேன். அவனிடத்துல பேசி அவனை என் பைக்கில் ஏற்றி உட்கார வச்சு அவனை சர்ச்சு வரைக்கும் கொண்டு வந்தேன். சர்ச்சில் உட்கார வச்சதுக்கு அப்புறம் தான், அதுக்கப்புறம் நம்ம சர்ச்சுக்குள்ள வந்துட்டோமே, நம்ம தானே அடுத்த ராஜா. அதுக்கப்புறம் எப்படியோ சோமனே அவன் போயிட்டான். அவன் போய் அவங்க அம்மா திரும்பி அப்படி ஓடி ஃபாதர் என் பையன் உங்களை குத்திட்டானாமே அப்படின்னு அப்படியே சாஸ்தாங்கம்மா என் காலிலே விழுந்துட்டாங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா அப்படின்னு ஜெபம் பண்ணி அனுப்புறேன். இப்போ அதை நினைச்சு பார்க்குறேன். ஒரு காலத்தில் அதான் ஃபோன் அடிச்சா மனசுல பயமா இருக்கும். ஃபோன் அடிக்கும், ஃபோன்ல ரிங்கு தான் வரும், அப்படியே மனசு படப்படன்னு அடிக்கும். ஏன்னா ஃபோன் அடிக்குது அப்படின்னு. ஒரு டம்ளர் கீழே விழுந்தா அப்படியே மனசு படப்படன்னு அடிக்கும். யாராவது ஒரு வார்த்தை சொன்னா மனசு அப்படியே உறுதியே இல்லாம அப்படியே மெல்ட்டா உருகிரும், அப்படியே மெழுகுவர்த்தி மாதிரி உருகிரும். ஆனா
ஆண்டவர் கொடுத்தாரு பாருங்க ஒரு உறுதிய. இன்று வரையிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்றேன், எத்தனையோ சூழ்நிலையில அந்த மன உறுதிய ஆண்டவர் இன்று வரையிலும் தந்திருக்கிறதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் ஊழியம் செய்கிற பகுதி சாதாரணமான பகுதி அல்ல. ஐயோ, பல வருடங்களுக்கு முன்பாக திருச்சபைக்கு முன்பாக அப்படியே கொலை பண்ணி ஆட்களை போட்டிருப்பாங்க. இப்போ எத்தனை சூழ்நிலைகள். ஆனா ஆண்டவர் இந்த இடத்துல இந்த திருச்சபையை கிருபையாய் நிலைநாட்டி இருக்கிறார். அந்த மன உறுதியை ஆண்டவர் தந்தார். இன்றைக்கு இந்த ஜெபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையை, எனக்கு அற்புதம் செய்த கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்ய மாட்டாரா? உங்களுடைய இருதயத்தை தைரியப்படுத்த மாட்டாரா? உங்களை பலப்படுத்த மாட்டாரா? உங்களுக்குள்ள அந்த தைரியத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அந்த அவநம்பிக்கையை எடுத்து போடுங்க, அந்த பயத்தை எடுத்து போடுங்க, அந்த தளர்வுகளை எடுத்து போடுங்க. இதுவரையிலும் நடத்தின தெய்வம் இனியும் உங்களை நடத்துவாரு, உங்களை காப்பாற்றுவாரு. ஆண்டை, இந்த உலகத்துல நீங்க வரும்போது எதையும் கொண்டு வந்ததில்லை, இனி கொண்டு போகும்போது எதை கொண்டு போறதும் இல்லை. இந்த உலகத்துல இருக்கிற நாள் வரைக்கும் நீங்க வாழ்கிற வாழ்க்கையை துக்கத்தோடும் கஷ்டத்தோடும் பயத்தோடும் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. சந்தோஷமா நீங்க வாழ முடியும். உங்களுடைய மனதை உறுதிப்படுத்துகிற ஒரு கர்த்தர் இன்று நம்முடைய ஆலயத்திலே இருக்கிறார். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி நீங்கள் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் இந்த சத்தியத்தை வீடுகளிலே இருந்து கேட்கிறீர்களோ, டிராவல்ல இருந்து கேட்கிறீங்களோ, இல்ல அப்படின்னா நீங்க வேலை செய்து கண்டு கேட்கிறீங்களோ தெரியல. ஆனா இந்த நிமிஷத்துல கண்ணை மூடி கைய மேல உயர்த்தி சாகிற வரைக்கும் எனக்கு மன உறுதியை தாங்கப்பான்னு கேளுங்க. ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே நான் மரணம் அடைகிற வரைக்கும் எனக்கு அந்த மன உறுதி எனக்கு வேண்டும் என்று கேளுங்கள். ஆண்டவரே, பவுலை போல ஒரு இரும்பு மனிதனாய் நான் மாற்றுங்க ஆண்டவரே எனக்கு கேளுங்க. அதான் அந்த 21 days ஃபாஸ்டிங் பிரேயர்ல நான் சொன்னேன்ல, என்னுடைய பர்சனல் ஜெப குறிப்புல ஒரு மிக முக்கியமான ஜெப குறிப்பே என்ன அப்படின்னா, ஆண்டவரே பவுலை போல என்னை ஒரு இரும்பு மனிதனா மாத்தும் அப்படின்னு என்னுடைய ஜெப குறிப்பை எழுதி வைத்திருக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு இரும்பு மனுஷன். எது வந்தாலும் தாங்கிட்டான், எத்தனை பிரச்சனை வந்தாலும் தாங்கிட்டான். அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. பாருங்க, அவன் சுவிசேஷம் அறிவிச்சதுனால அடிச்சு தூக்கி அவன் செத்துட்டான் அப்படின்னு தூக்கி பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போட்டாங்க. ஆனா மழை வருது பாருங்க, மழை பெய்யுது. மழை பெஞ்சு அவனுடைய மூஞ்சில் அந்த தண்ணி அடிச்சு மயக்கம் தெளியுது. மயக்கம் தெளிஞ்சதற்கு பிறகு அத்தனை அடிய வாங்கினவன் திரும்ப அதே பட்டணத்துக்குள்ள பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறான். எந்த அளவுக்கு மன உறுதி அவனுக்குள்ள இருந்திருக்கும் பாருங்களேன். அப்படியெல்லாம் ஆண்டவர் நமக்கு தரணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில துதிக்கிறார்கள் பாருங்க, கட்டுகள் அவிழ்கிறது. ஆனா என்ன மன உறுதி பாருங்களேன். நீ ஒன்னும் பண்ணிக்காதப்பா, நீ ஒன்னும் பண்ணிக்காத, நாங்க இங்க பத்திரமா தான் இருக்கிறோம், உன்னை இது பண்ணி நாங்கெல்லாம் போக மாட்டோம் அப்படின்றாங்க. சோ அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அந்த உறுதி தேவை. ஆண்டவருடைய சீடர்கள் ஆண்டவர் அவங்களுக்கு அபிஷேகத்தை கொடுத்ததற்கு பிறகு இயேசுவை பற்றி சொல்லக்கூடாதுன்னு அவங்க ஆணையிட்டு சொன்னாங்க. ஆனா இவங்க பாட்டுக்கு ஊழியத்தை செஞ்சுட்டே இருந்தாங்க. அவங்க அதெல்லாம் கேட்கவே இல்லை. 5000 பேர், 2000 பேர், 10,000 பேர் ரட்சிக்கப்பட்டு இருந்தாங்க. ஸோ இன்று அந்த அபிஷேகத்தை ஆண்டவர் நமக்கு எல்லாருக்கும் தருவாராக. ஸோ யோசேப்புக்கு ஆண்டவர் கொடுத்த அடுத்த ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூட்டண்டையில் உள்ள கனிதரும் செடி, அவன் கொடிகள் சுவரின் மேல் ஏறி படரும். வில்வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்தார்கள், அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. இந்த ஜபத்துல இருக்கிற நிறைய பிரதர் சிஸ்டர், உங்களுக்கு கூட இந்த பலன் எப்படி வந்துருச்சு? உங்களுக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனையை நீங்க அசால்ட்டா தாண்டினீங்களே. அத்தனை பெரிய மனுஷன் உங்களை மிரட்டும் போது கூட உங்களுக்கு அது ஒரு பெரிய மிரட்டலாவே தெரியல. உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஸ்ட்ராங் இருந்துச்சுல்ல. நீங்க இருக்கிற இடத்துல யாரும் பொழைக்க முடியாது, ஆனா அந்த இடத்துல நீங்க பொழைச்சிங்கல்ல. அந்த இடத்துல எத்தனையோ பேர் ஓடி போயிட்டாங்க, அந்த இடத்துல இருந்து எத்தனையோ பேர் நிக்கவே இல்லை, ஆனா ஆண்டவர் உங்களை நிக்க வச்சார்ல. இதை செய்யலான்ற ஒரு தைரியம் உங்களுக்குள்ள வந்துச்சுல்ல, பார்த்துக்கலாம் அப்படின்ற தைரியம் வந்துச்சுல்ல. இது வேற யாரும் கொடுத்ததில்ல. யோசேப்புக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இந்த ஜெபத்துல இருக்கிற ஒரு சிலர் மேல ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அதனாலதான் நீங்க செங்கடலை தாண்டினீங்க, அதனாலதான் நீங்க மதுரை தாண்டினீங்க, அதனாலதான். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு 3 காரியங்களை உங்களோடு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்கிறதற்கு நான் ஆசைப்படுகிறேன். அப்படின்னா, இந்த யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையிலே மன உறுதியா இருந்தான்.
அது அவனுக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் அப்படின்னு சொன்னேன். எல்லா சூழ்நிலையிலையும் எவ்வளோ பெரிய பிரச்சனையிலையும் அவன் மன உறுதியை மட்டும் விடல அப்படின்னு சொன்னேன். அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு 3 விதமான மன உறுதி, அவன் அதுல உறுதியா இருந்தான். அந்த உறுதியை மட்டும் உங்களோட சொல்லி உங்களுடைய மன உறுதிக்காக நான் இன்னைக்கு ஸ்பெஷலா ஜெபிக்க போறேன். ஏன் அப்படின்னா, தளர்ந்து போகிற ஒவ்வொரு இருதயத்தையும் கர்த்தர் இன்னைக்கு ஸ்ட்ராங் பண்ணணும். ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தை பலப்படுத்தணும். நாங்கள் ஜெபிக்க போறோம். ஸோ முதலாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தில் நாம் எடுப்போமே ஆனால் 39ஆம் அதிகாரத்தில் 8வது 9வது வசனத்தை வாசிக்க போறோம். 39ஆம் அதிகாரம் 8வது 9வது வசனத்தை வாசிக்கும் போது, அவனோ தன் எஜமானனுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டில் என்னிடத்தில் இருக்கிறவர்களில் யாதொன்றையும் குறித்தும் என் ஆண்டவர் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்புவித்திருக்கிறார். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவனுடைய மனைவியா இருக்கிறபடினால் உன்னை தவிர வேறு ஒன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். அவள் நித்தம் நித்தம் யோசேப்போடே இப்படி பேசிக்கொண்டு வந்தும். இந்த இடத்துல இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அவள் நித்தம் நித்தம் யோசேப்போட இப்படி பேசிக்கொண்டு வந்தும். அப்படின்னா ஒரு வாலிப பையன் இருக்கிறான். நான் உங்களுக்கு ஓப்பனா அதை சொல்றேன். ஒரு வாலிப பையன் அந்த வீட்டிலே இருக்கிற எஜமானனுடைய மனைவி. கண்டிப்பா அவர்கள் மேக்கப்போட, அதுவும் ஒரு போத்திபார் என்கிறவன் அங்கே இருக்கிறதுல ஒரு மிகப்பெரிய ஆள். கண்டிப்பா அவர்கள் அழகாகத்தான் இருந்திருக்கணும் அப்படின்னு நான் கெஸ் பண்றேன். ஒரு அழகான ஒரு லேடின்னு வைங்களேன். அவள் இந்த இந்த வாலிப சகோதரனை தன் பக்கமா இழுக்கிறாங்க, தப்பு பண்றதற்காக இழுக்கிறாங்க. சரி, ஏதோ ஒரு நாள் அப்படி பேசிட்டாங்க அப்படின்னா நம்ம சரி ஒரு நாள் பேசிட்டாங்க, இந்த யோசேப்பு அதை தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லலாம். ஆனா வேதம் சொல்லுகிறது, டெய்லி நித்தம் நித்தம் அவனுக்கு டார்ச்சர். நித்தம் நித்தம். இன்னைக்கு நிறைய வாலிப தம்பிகளை நான் சந்திக்கும் போது, வாலிப தங்கச்சிங்களை சந்திக்கும் போது, அவங்க பெரிய பெரிய பாவத்திலே விழுந்ததாக அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க. எனக்காக ஜெபம் பண்ணிருங்க பாஸ்டர், இந்த மாதிரி ஒரு பெரிய பொல்லாங்கான பாவத்தில் நான் விழுந்துட்டேன் அப்படின்னு. டேய், உனக்கும் இந்த பாவத்திற்கும் சம்பந்தமே இல்லையடா. நீ இவ்வளோ பெரிய பாவத்துக்குள்ள விழுறதுக்கு என்னடா காரணம் அப்படின்னு கேட்டா, பாஸ்டர் வேற எதுவும் இல்லை, டெய்லி எனக்கு டார்ச்சர் பாஸ்டர், டெய்லி டார்ச்சர். அதான் நான் அன்னைக்கு ஜபத்துல இருக்கிற அன்னைக்கு அதை தப்பிச்சிட்டேன், ஆண்டவரோட இருக்கிற அன்னைக்கு அதை தப்பிச்சிட்டேன், என் கூட ஆவிக்குரிய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்போது தப்பிச்சிட்டேன். ஆனா அது கொஞ்சம் கொஞ்சமா டெய்லி 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 அப்படி பேசும்போது திடீர்னு எனக்கும் மனசு அந்த பக்கமா சாஞ்சிருச்சு. நான் விழுந்துட்டேன், நான் இந்த மாதிரி தப்பிட்டேன் அப்படின்னு எத்தனையோ பேர் என்கிட்ட சொல்றதை நான் கேட்டிருக்கிறேன். இன்னும் நீங்கள் வேதத்திலே வாசிப்பீர்களே ஆனால் சிம்சோன் இருக்கிறான் பாருங்களேன். இந்த சிம்சோனுக்கு இதே மாதிரி ஒரு டார்ச்சரை யார் கொடுத்தா அப்படின்னா தெளிலால் கொடுத்தா. வேதம் சொல்லுது, இதே வேர்டு வரும், அவனை நித்தம் நித்தம், அவனை டெய்லி வா வா வா, என்ன இப்படி பண்ணிட்டு இருக்க, சொல்ல மாட்டியா, உன் இருதயத்தில் இருக்கிறத எல்லாத்தையும் ஓபன் பண்ண மாட்டியா அப்படின்ற டார்ச்சர் தாங்க முடியாம வேதம் சொல்லுது, அவன் அவன் அவ்வளவு ஸ்ட்ராங் ஆனவன். தன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற அந்த ரகசியத்தை இதுவரைக்கும் யாருக்குமே அவன் சொன்னதே இல்லை, ஒருத்தர் கூட அவன் சொன்னதில்லை. ஆனா இந்த தெளிலால் பண்ற டார்ச்சர்ல பார்த்துட்டீங்க அப்படின்னா அவனுடைய மன உறுதியை விட்டுட்டு தெளிலாள்கிட்ட மொத்தத்தையும் ஓபன் பண்ணிடுவான், மொத்தத்தையும் சொல்லிடுவான். இந்த மாதிரி என்னுடைய மகாபலன் இதுலதான் உண்டாயிருக்குது, நீ இப்படிதான் அப்படின்னு சொல்லிடுவான். அவ்வளவுதான். அவனுடைய வாழ்க்கையிலே அந்த உறுதியை விட்டதுனால அவனுடைய வாழ்க்கையில பெரிய இழப்பை சந்திச்சிட்டான் அவன். ஆனா அதே போலத்தான் யோசேப்புக்கு இங்க நடக்குது, நித்தம் நித்தம் டெய்லி டார்ச்சர். ஆனா வேதம் சொல்லுது, அவன் ஒரே ஒரு உறுதி எடுத்துட்டான், நான் தப்பு பண்ண மாட்டேன்னு உறுதி எடுத்துட்டான். அதுல கடைசி வரைக்கும் யோசேப்பு நிலைத்தே இருந்தான். இன்றைக்கு இந்த ஜெபத்துல இருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்க எதுக்கோ உறுதி எடுக்கிறீங்கல்ல,
அவங்ககிட்ட நான் பேச மாட்டேன், அவன் வீட்டு வாசப்படியை நான் மிதிக்க மாட்டேன். அதான் நம்ம நிறைய பேருக்கு அந்த மாதிரி எண்ணம், அந்த மாதிரிலாம் நிறைய வருது இல்ல. நான் இப்படி இருக்கிறேன், அதுல எத்தனையோ பேர் ஸ்ட்ராங்காவே இருக்கிறீங்கல்ல. இத்தனை வருஷமா நான் அவன்கிட்ட பேசல, இத்தனை வருஷமா அந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கல, இத்தனை வருஷமா அந்த உதவியை செய்யல அப்படின்னு எல்லாம் உறுதியா இருக்கிற நிறைய பேரு இப்போ உங்களை பார்த்து கேட்கிறேன், தப்பு பண்ண கூடாதுன்னு நீங்க எடுத்த உறுதியில நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்களா? ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்களா? ஆனா இருக்க முடியல, இருக்க முடியல. ஒரு நாள் ஸ்ட்ராங்கா இருந்துடுறாங்க. இனி நான் மொபைல்ல SMS அனுப்ப மாட்டேன், நான் ரொம்ப பேச மாட்டேன், நான் இதெல்லாம் பார்க்க மாட்டேன், இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன், கெட்ட வார்த்தைலாம் பேச மாட்டேன். இப்படி ஆயிரக்கணக்கான உறுதி மொழிய ஆண்டவருடைய சமூகத்துல நிறைய பேர் எடுத்தும் அதுல உறுதியா நிறைய பேரால நிக்கவே முடியலங்க. ஆனா இந்த யோசேப்பு ஆண்டவர் ஆசீர்வதிச்சதுக்கு ஆயிரக்கணக்கான காரணம் இருக்குது. அதை ஒரு செய்தியா நான் ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அப்படின்னு என்னுடைய மனசுல ஓடித்தான் இருக்குது. அப்படின்னா யோசேப்பினுடைய ஆசீர்வாதத்தை குறித்து நம்ம தியானிச்சிட்டோம். இனி யோசேப்பை ஆசீர்வதிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு இருக்குது. ஆண்டவர் ஒரு மனுஷனை காரணம் இல்லாம ஆசீர்வதிக்க மாட்டாரு, காரணம் இல்லாம ஆசீர்வதிக்க மாட்டாரு. யோசேப்பை ஆசீர்வதிக்கிறதுக்கு அது ஒரு 21 நாள் நம்ம கண்டிப்பா ஒரு மீட்டிங் நடத்திடலாம். 21 days நடத்துற அளவுக்கு உண்மையிலே இருக்கு. அந்த மாதிரி அவ்வளோ காரணங்கள் இருக்குது ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கிறதுக்கு. நான் நம்புறேன், ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கிறதுக்கு காரணங்களில் மிகப்பெரிய காரணத்தை நான் சொல்றேன். அவன் தப்பு பண்ண மாட்டான் அப்படின்ற உறுதிய தன் தகப்பனுடைய சகோதரர்கள் இருக்கும் போது 17 வயசுல அந்த தீர்மானத்தை எடுத்தவன். பிரதர், சிஸ்டர், வாலிப தம்பி, தங்கச்சி, அவன் 17 வயசுல அந்த தீர்மானத்தை எடுத்தான். அதான் நீங்கள் வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, 17 வயசுல தன் அண்ணங்கள் செய்யற தவற அப்பாட்டு சொல்லிட்டு அவன் தப்பு பண்ண மாட்டேன்ற எடுத்து இருக்கிற உறுதிய 30 years 30 வயசு வரைக்கும் ஃபாலோ பண்ணாங்க. அவன் 30 வயசு வரைக்கும் ஃபாலோ பண்ண. ஆனா நம்ம எத்தனை பேர் இன்னைக்கு தடுமாறுறோம்? தயவு செய்து ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு யோசேப்பை போல ஒரு உறுதியை தாங்கப்பா, நான் தப்பு பண்ண மாட்டேன்ற எடுத்த அந்த உறுதியில ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஆண்டவரே, நான் கெட்ட வார்த்தை பேச மாட்டேன்னு சொன்ன அந்த உறுதியில ஸ்ட்ராங்கா இருக்கணும். நான் அதை பார்க்க மாட்டேன்னு சொன்ன உறுதியில ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஆண்டவரேன்னு கேளுங்க, கேளுங்க, ஆண்டவர் உங்களுக்கு தருவார். அதுல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருங்க. அந்த டெய்லி அதற்காக ஜெபம் பண்ணி பிரயாசம் எடுங்க. நிச்சயமா ஆண்டவர் அந்த பலத்தை உங்களுக்கு தர வல்லவரா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நம்பர் 2, ரெண்டாவது, இந்த யோசேப்பு எடுத்த இரண்டாவது உறுதியை குறித்து நம்ம 41ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 41ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாமா? 41ஆம் அதிகாரம் 16வது வசனம். அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதி உத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவு அருளச் செய்வார் என்றான். நீங்கள், அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதி உத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவு அருளி செய்வார் என்றான். சோ இந்த இடத்துல அவன் எடுத்த இரண்டாவது உறுதியை குறித்து இங்க என்ன உறுதி எடுத்தான் அப்படின்னா, எந்த இடத்துலயுமே ஆண்டவரை உயர்த்தாம இருக்க மாட்டேன் அப்படின்ற உறுதியை அவன் அப்பவே எடுத்திருந்தான். ஆண்டவரை உயர்த்தாம இருக்க மாட்டான் அப்படின்ற ஆண்டவருக்கும் முக்கியத்துவம் கொடுக்காம இருக்க மாட்டேன்னு ஒரு உயர்வு, ஒரு உறுதியை எடுத்தான் பாருங்களேன். அதை கடைசி வரைக்கும் நிறைவேற்றினான். கடைசி வரைக்கும் வேதம் சொல்லுது, போத்திபாருடைய வீட்டிலே இருக்கும் போது அவன் ஆண்டவரை உயர்த்தினான் பாருங்க. அந்த இடத்துல ஆண்டவரை மகிமைப்படுத்தினான். அந்த இடத்துல ஆண்டவரை யாருக்காகவும் விட்டு கொடுக்கல. அப்படி ஒரு உறுதியில சரியா இருந்தான். சிறைச்சாலையில, அதான் அவங்க சொப்பனத்திற்காக வரும்போது, சொப்பனத்துக்கு விளக்கம் கொடுக்கறது கர்த்தராச்சே, அங்கேயும் ஆண்டவரை உயர்த்துவேன்றதுல உறுதியா இருந்தான். இப்ப பார்வோனுக்கு முன்பாக, அதான் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், அந்த தேசத்திற்கே பார்வோன் ஒரு கடவுள். அவனுக்கு முன்பாக கிடைக்கப்பட்ட அந்த வாய்ப்பை அவன் விட்டுட்டான்னா திரும்ப அந்த வாய்ப்பு அவனுக்கு கிடைக்காது.
ஏதோ கடவுள்னு சொல்லி நம்ம அவனை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு நினைக்கல. ஆண்டவரை எந்த இடத்துலையும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் உயர்த்துவேன் அப்படின்ற ஒரு உறுதியை கடைசி வரைக்கும், இன்னும் சொல்ல போனா சாகிற வரைக்கும் அதுல யோசேப்பு உறுதியாய் நின்றார். இன்றைக்கு உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்க எல்லா இடத்துலையும் ஆண்டவரை உயர்த்துவேன்றதுல உறுதியா இருக்கிறீங்களா, இல்லைன்னா சில நேரத்தில் மனுஷனுக்கு தகுந்தது மாதிரி மாறிக்கிறீங்களா? யாராவது ஒருத்தர் மதிக்கக்கூடிய ஆட்கள் வந்தாங்கன்னா நம்ம ஆண்டவரை உயர்த்துறதை விட்டுறோம்ல. அவங்க அப்படி நினைப்பாங்க இப்படி நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேர் அப்படி செய்யறது இல்லைல்ல. தயவு செய்து ஆண்டவரை சாகிற வரைக்கும் உயர்த்துவேன்றதுல விட்டு கொடுக்காம நீங்க சாகிற வரைக்கும் ஆண்டவரை உயர்த்திட்டே இருங்க. யாருக்காகவும் என் ஆண்டவரை விட்டு கொடுக்கவே மாட்டேன், நான் அதுல உறுதியா இருக்கிறேன், நான் அதுல ஸ்ட்ராங்கா இருக்கேன். யார்கிட்ட வேணாலும் சொல்லுவேன், என் தேவன் தான் என்னை உயர்த்தினார். எவ்வளோ பெரிய பெரிய ஃபங்க்ஷன்லையும் எவ்வளோ பெரிய ஆட்கள் இருக்கிற இடத்துலையும் அவங்களுக்கு முன்பாக யார் உங்களை பார்த்து கேட்டாலும் நீங்க சொல்ல வேண்டிய முதல் வார்த்தை, ஏசப்பா தான்ப்பா என்னை நல்லா வச்சிருக்கிறாரு, ஏசப்பா தான் என்ன வச்சிருக்கிறாரு. அவர் இல்லைன்னா நான் இல்லை, அவர் இல்லைன்னா பிஸ்னஸ் இல்லை, அவர் இல்லைன்னா பணம் இல்லை. ஆனால் நம்ம நிறைய பேருக்கு சில நேரங்களில் நம்ம உழைப்பின் மேலே கான்ஃபிடென்ட் வந்துடுது இல்லை. யாராவது ஒருத்தர் எப்படி சார் நீங்கள் முன்னேறினீங்கன்னு கேட்டால், நானும் ராத்திரி பகலாக உழைச்சேன், நான் அவன்கிட்ட அடி வாங்கினேன், இவன்கிட்ட அடி வாங்கினேன், இப்படி நடந்தேன் அப்படி நடந்தேன், அதனால தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறேன் அப்படின்னு நம்ம ஒரு நாளும் பெருமை பேசுறதை விட்டுட்டு முதல்ல ஆண்டவரை சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய காரியத்தெல்லாம் சொல்லுங்க. சொல்ல வேண்டாம்னு சொல்லல. ஏன் அப்படின்னா அந்த உயர்வுக்கு நீங்களும் ஒரு காரணம் தான். நீங்க அப்படி ஆசைப்பட்டு நீங்க அதை செய்யல, நீங்க சோம்பேறிகளா இருந்தா ஆண்டவர் உங்களை உயர்த்தி இருக்க முடியாது. ஆனா நீங்க சோம்பேறி இல்லாம நீங்க இருந்தாலும் உங்களை ஆசீர்வதிச்சது கர்த்தர்ன்றத ஒரு காலம் மறந்துடவே கூடாது. யார்கிட்ட பேசினாலும், யார் உங்களை குறித்து பெருமை பேசினாலும் உங்களுக்கு இருக்க வேண்டிய மிகப்பெரிய ஒண்ணு என்ன அப்படின்னா, நீங்க ஆண்டவர் அந்த இடத்துல மகிமைப்படுத்தி ஆகணும். அதான் உங்களை நான் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவேன், உங்களை பெருமையா பேசும்போது நீங்க அழணும், உங்களை தாழ்வா பேசும்போது நீங்க சிரிக்கணும். உண்மையான ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், என் லைஃப்ல அப்படிதான். பெருமையா பேசினா ஓடுவேன், எங்கேயாவது அழுறதுக்கு இடம் இருக்கான்னு ஓடுவேன். ஆனா குறையா பேசினாங்கன்னா, உண்மைதான்ப்பா, நீ பேசுற மாதிரி நான் நடந்திருக்கலாம்ப்பா, எங்கிட்ட அந்த மிஸ்டேக் இருக்குப்பா, நான் பெரிய பரிசுத்தவான் எல்லாம் அப்படின்னு சொல்ல விரும்பலப்பா. உண்மைதான். அந்த கிருபையில இன்னைக்கும் நான் வாழ்றேன்னு நினைக்கிறேன். இந்த ஜெபத்துல இருக்கிற நீங்க அப்படி ஒரு தீர்மானம் எடுங்க, அது உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவது, இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில அவன் எடுத்த மூன்றாவது தீர்மானத்தை குறித்து 41ஆம் அதிகாரத்திலே 52வது வசனத்தை வாசிக்கலாமா? 41:52 வாசிக்கலாம். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டான். எகிப்து தேசத்தில் வந்த பரிபூரணமுள்ள 7 வருஷங்களும் முடிந்த பின் யோசேப்பு சொல்லியபடியே 7 வருஷம் பஞ்சம் தொடங்கினது. நீங்கள் வேதத்துல இந்த யோசேப்பை குறித்து வாசிச்சுட்டே வந்துட்டீங்க அப்படின்னா, எல்லா இடத்துலையும் அவன் ஒரு பெரிய தீர்மானத்தை, ஒரு பெரிய உறுதி ஒன்றை எடுத்தான். என்ன உறுதி எடுத்தான் அப்படின்னா, நான் ஆண்டவரை குறித்து குறை பேச மாட்டேன்ற ஒரு உறுதி ஒன்று எடுத்தான் பாருங்க. ஆண்டவரை குறித்து குறை பேச மாட்டேன், அப்படி ஒரு உறுதி எடுத்தான். யோசேப்பு மட்டுமல்ல, நீங்கள் யோபுவை குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது கூட வேதம் சொல்லுது, இவை எல்லாவற்றிலும் யோபு தன்னுடைய வாயினால பாவம் செய்யல, ஆண்டவரை பற்றி குறை பேசவும் இல்லை. பரிசுத்தவான்கள் ஒரு பெரிய ஒரு உறுதியா ஒண்ணுல இருந்தாங்க. என்னன்னா, குறை மட்டும் பேச மாட்டாங்க, ஆண்டவரை எந்த விதத்திலும் குறை பேச மாட்டாங்க, குறையே பேச மாட்டாங்க. அதான் ஒரு பாஸ்டர் ஒரு சின்ன அந்த விரல்ல ஒரு அடிபட்டுருச்சு அவருக்கு. அது செப்டிக்காயி இந்த முழு கையையும் அதை அரிச்சிருச்சு. நிமிஷத்துக்கு நிமிஷம் தொட்டா பெயின்,
ஃபேன் போடும்போது அந்த காத்து அவருடைய கையில படும்போது அவருக்கு வலி தாங்க முடியாது. அவர் மருந்தே எடுக்காம தான் இறந்தாரு. கடைசி வரைக்குமே ஆண்டவருடைய பிள்ளைகளே ஒரு நாள் கூட ஆண்டவரை பார்த்து ஏன்னு அவங்க கேட்கல. அதான் பழைய பரிசுத்தவான்கள் எல்லாம் ஆண்டவரிடத்துல எப்படி நெருங்கினாங்க அப்படின்னா, ஏன் என்று கேட்கிறதற்கு எங்களுக்கு உரிமை இல்லை, எதையும் தாங்கும் இதயத்தை எங்களுக்கு தாரும். அதான் அவங்களுடைய ஜெபம். ஏன் என்று கேட்கிறதற்கு உரிமை இல்லை, எதையும் தாங்குற இதயத்தை எங்களுக்கு தாரும். அதுதான் அவங்களுடைய ஜெபம். அதுதான் அவங்களுடைய ஜெபம். இங்க நமக்கு எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், பத்மா முதலியார் அம்மா இருக்காங்க. அவர்களுடைய கணவனார் நடராஜ முதலியார். அவர் பாத்தீங்க அப்படின்னா இளம் வயசுலேயே அவர் இறந்து போயிடுவார். இறந்து போகும்போது பத்மா முதலியார் அம்மாவுக்கு ஒரு குழந்தை, ஒரு ஆம்பளை பிள்ளை. அப்போ அவங்க பெரிய பிரசங்கி, நிறைய இடத்துல பிரசங்கம் பண்ண கூப்பிடுவாங்க. ஆனா இந்த குழந்தை பயங்கரமா அடம் பிடிக்கிற ஒரு குழந்தை. தூங்குனா தான் இவன் அதுவும் அவங்க அம்மாட்ட மட்டும்தான் இருக்கும் அந்த குழந்தை, வேற யார்ட்டையும் இருக்காது. தூங்குனா தான் இவங்க பிரசங்கம் பண்ண முடியும். பிரசங்கத்திற்கு ஆராதனை நடந்துட்டு இருக்கும்போது ஜெபம் பண்ணுவாங்களா, ஆண்டவரே என் பையன் தூங்கணும் அப்படின்னு. தூங்குற பையனை யாருக்கும் தெரியாம இவங்க நிக்கிற பலிபீடத்திற்கு அடியில போட்டுட்டு எழும்பி நின்று பிரசங்கம் பண்ணுவாங்களாம். பிரசங்கம் பண்ணும்போது அவங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் இருந்துட்டே இருக்குமாமா. ஏசப்பா இவன் எழும்ப மட்டும் கூடாது, ஏசப்பா இவன் எந்திரிக்க மட்டும் கூடாது, ஏசப்பா. அதான் ஒரு நாள் ஊழியத்தை முடிச்சுட்டு வரும்போது அவன் கேட்டானாமா, ஒன்று எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க, இல்லைன்னா எங்க அப்பாவை எனக்கு கொடுங்க. அன்னைக்கு இவங்க கையில் ஒரு காசும் இல்லை. அதுவும் நைட்டு 11:30 மணி மேல ஆயிடுச்சாமா. இவங்க தனி ஒரு பெண் பிள்ளையா வெளியே போய் எங்கேயும் வாங்க முடியாது, கடைகள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்குது. 11:30க்கு அந்த பையன் கேட்குறான், ஒன்று டேடியை கொடு, இல்லை அப்படின்னா எனக்கு ஐஸ்கிரீம் கொடு. நிறுத்தவே இல்லையாமா அழுகைய. என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க, அடிச்சு பார்த்தாங்க, கொஞ்சி பார்த்தாங்க. அவன் அழுகையே நிறுத்தல. ஐயா ஏசப்பா நான் என்ன பண்றதுன்னே தெரியலப்பா, இந்த குழந்தை எப்படியாவது தூங்க வச்சிருங்கன்னு ஜெபம் பண்ணாங்களாம். திடீர்னு பார்த்தா ஒருத்தர் 12 மணி கதவை தட்டுறாராம். கதவை தட்டி ஒரு ஐஸ்கிரீம் பாக்ஸ் அவர் கையில கொடுத்துட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னாராம். என்ன இந்நேரத்துக்கு வந்திருக்கிறீங்க, அதுவும் ஐஸ்கிரீம் பாக்ஸ் கொண்டு கொடுக்குறீங்கன்னு கேட்டா, இல்ல ரொம்ப நாளாவே உங்களுக்கு ஏதோ மளிகை ஜாமான் எல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு ஆண்டவர் என் இருதயத்துல பேசிட்டே இருந்தாரு. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் என்ன உறுதியா வாங்குறதுக்காக என்ன அனுப்புனாரு. நான் போகும்போது எல்லா கடையும் சாத்தி இருந்துச்சு, ஒரே ஒரு ஐஸ்கிரீம் கடை மட்டும் திறந்துருந்துச்சு. அதனால அந்த கடையில ஐஸ்கிரீம் மட்டும் வாங்கிட்டு உங்களுக்கு சொல்லிட்டு நாளைக்கு உங்களுக்கு பலசரக்கு சாமான் எல்லாம் வந்துரும்னு சொல்லிட்டு போறதுக்கு வந்தேன்னு 12 மணிக்கு ஐஸ்கிரீம் கொடுத்துட்டு போனாராம். நம்ம ஆண்டவர் சாதாரணமானவரா? நம்ம ஆண்டவர் சாதாரணமானவரா? ஆனா அந்த ஐஸ்கிரீம் கிடைக்கலன்னா கூட அவங்க ஆண்டவரை குறை சொல்லியிருக்கவே மாட்டாங்க, குறை சொல்லியிருக்கவே மாட்டாங்க. பழைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் தீமையின் பாதையில நடந்து போகும்போது நம்மளை தான் குத்தி காமிப்பாங்க. நீ ஏதாவது தப்பு பண்ணிருப்படா, நீ போய் ஒழுங்கா மன்னிப்பு கேளு. அவங்க கான்செப்ட் என்ன தெரியுமா? என் ஆண்டவர் ஒருபோதும் தவறு செய்யவே மாட்டார். இப்போ இந்த ஜெபத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நான் சொல்றேன், ஆண்டவர் எப்பவுமே தப்பு பண்ண மாட்டாரு. அப்புறம் ஏன் பாஸ்டர் என் வாழ்க்கையில் இப்படி நடக்குது அப்படின்னா, கண்டிப்பா ஒரு நன்மை இருக்கும். இப்போ உங்க கண்கள் அதை பார்க்காட்டாலும் இன்னொரு நாள் கண்டிப்பா உங்களுடைய கண்கள் அந்த அந்த அதிசயத்தை பார்க்கும், அதிசயத்தை பார்க்கும். ஆண்டவர் பார்க்க வைப்பார். சோ இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க போறோம், ஒரு உறுதி எடுக்க போறோம். நான் குறை சொல்லியிருந்தா என்ன மன்னிச்சிருங்கப்பா, நான் குறை சொல்லியிருந்தா என்ன மன்னிச்சிருங்கப்பா. இனி கண்டிப்பா நான் உங்களை குறை சொல்லவே மாட்டாண்டுறேன், குறை சொல்லவே மாட்டாண்டுறேன். ஹல்லேலூயா. சோ இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்த செய்தி, யோசேப்புக்கு கொடுத்த ஆசீர்வாதம், அவ்வளவு பெரிய பிரச்சனையிலையும் அவன் மனசையும் அவனையும் கர்த்தர் உறுதியாய் ஸ்ட்ராங்கா வச்சிருந்தார். நான் ஜெபிக்க போறேன். எல்லாம் முடிந்தவர்கள் முழங்காலில் நில்லுங்கள், முடியாதவர்கள் அப்படி எழும்பி கூட நில்லுங்கள். வேலை செய்து கொண்டு கேட்கிறவர்கள் உங்களுடைய இருதயத்தை ஆண்டவருக்கு பக்கமாய் திருப்புங்கள்.
சொல்லுங்க ஆண்டவரிடத்துல ஒவ்வொருத்தரும் கேளுங்க, ஆண்டவரே அந்த யோசேப்புக்கு கொடுத்த அந்த மன உறுதி, அந்த உறுதி ஸ்ட்ராங் என்று எனக்கு அந்த ஆசீர்வாதம் வேணும்னு கேளுங்க ஆண்டவரிடத்துல. கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆறுதலற்ற உள்ளங்களை கர்த்தர் ஆறுதல் படுத்த போறாரு. பலவீனமான நிறைய சரீரத்தை கர்த்தர் பலனடைய பண்ண போறாரு. கர்த்தர் நிறைய பேருடைய இருதயத்தை ஸ்ட்ராங் பண்ண போறாரு. இன்னைக்கு ஒடுங்கின ஆவிய ஆண்டவர் எடுத்து போறாரு. கடந்ததை நினைச்சு கலங்க வேண்டாம், நடந்ததை மறந்துரு. இன்றே கர்த்தர் புதியன செய்வார். உன் கண்களதை காணும், கண்களதை காணும். சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் முடிஞ்சவங்க இயேசுவேன்னு சொல்லி, இயேசுவே அந்த மன உறுதி, அந்த யோசேப்புக்கு கொடுத்த மன உறுதி எனக்கு வேணும்னு கேளுங்க. இந்த ஜெபத்துல உடைஞ்சு போயிருக்கிற தகப்பனே, உடைஞ்சு போயிருக்கிற தாய், பாஸ்டர் நான் ஒரு காலத்துல நான் எவ்வளவு பலாக்கிரமசாலி தெரியுமா பாஸ்டர், எவ்வளவு ஸ்ட்ராங் மேன் பாஸ்டர், நான் அவ்வளவு தைரியசாலி பாஸ்டர், அவ்வளவு ஸ்ட்ராங்கானவன் பாஸ்டர். ஆனா இன்னைக்கு ஒரு கோழைய போல நின்று இருக்கிறேன் பாஸ்டர். இந்த செய்தி முழுக்க முழுக்க எனக்கு தான் பாஸ்டர், வேற யாருக்குமே கிடையாது, எனக்கு தான். என் மனசுல உறுதியெல்லாம் போயிடுச்சு. வயசானதுனால போயிச்சோ, இழந்ததுனால போயிச்சோ, தோற்று போனதுனால போயிச்சோ? இல்ல இல்ல, போகவே இல்லை. சாகர வரைக்கும் ஆண்டவர் அந்த உறுதியை உங்களுக்கு தருவாரு. 120 வயசுல ஓ ஹல்லேலூயா, மோசேயினுடைய கண்கள் இருளடையல, பலன் குறுகி போகல. 85 வயசுல காலேபுக்கு 40 வயசுல இருந்த அதே பலன் இருக்குன்னு சொல்றாருல்ல. ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் மரிக்க போகும்போது சொல்றாருல, நல்ல போராட்டத்தை போராடின, ஓட்டத்தை முடிச்சேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இப்ப வேணா என் கழுத்தை வெட்டிங்கடான்னு சொன்னார்ல. ரத்த சாட்சியாய் மரித்த தேவனுடைய மனுஷங்க ஒரு பக்கம் எண்ணெயில போட்டு பொரிக்கும் போது இன்னொரு பக்கத்தையும் திருப்பி போடுன்ற அந்த மன உறுதி இருந்துச்சுல்ல. தலைகீழா சிலுவையில் அடிக்கும் போது, நேரா சிலுவையில் அடிக்க சொல்லும் போது, என்ன நேர சிலுவையில் அடிக்காதீங்க, தலைகீழ அடிங்க அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்கான மன உறுதி கிடைச்சல. ஒரு காலத்துல அந்த பேதுரு மன உறுதியே இல்லை. வேதம் சொல்ல அவன் நாணலை போன்றவன். பேதுருனா நாணல்னு அர்த்தம். ஆனா ஆண்டவர் அவனை கற்பாறையாய் மாற்றினார், உறுதியா மாற்றினார். ஒரு தன்னை கொன்றுவாங்களோன்ற பயத்துல ஒரு லேடி, நீயும் ஆண்டவரோட கூட இருந்தவன் தானே அப்படின்னு கேட்டதுக்கு ஆண்டவரை சபிச்சாரு, சத்தியம் பண்ணாரு, அவனை அரியன் அப்படின்னு அறிக்கைட்டாரு. ஆனா சிலுவையில் அடிக்கப்படும் போது என்ன ஆண்டவரை மாதிரி சிலுவையில் அடிக்க, தலையில அடிங்க பண்ணு ஒப்பு கொடுத்தாரு. எந்த அளவுக்கு அவங்க மனசு ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும். இன்னைக்கு நான் நம்புறேன் உங்களை எல்லாரையும் கர்த்தர் அப்படி உறுதிப்படுத்துற, அப்படி சிங்கம் மாதிரி நிக்கணும். பிரச்சனையை பார்த்து அப்படி நிக்கணும். பரவாயில்ல, வர்றது வரட்டும், என் கூட கர்த்தர் இருக்கிறாரு. சரி, ஆண்டவருடைய அனுமதி இல்லாம ஒரு தலைமயிராகிலும் கீழே விழாது அப்படின்ற ஒரு நம்பிக்கை. போனா போகட்டும், எல்லாத்தையும் ஆண்டவர் திரும்ப தருவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. எதை இழந்தாலும் பெற்றுக்கொள்வேன்ற ஒரு நம்பிக்கை. எது வந்தாலும் என்னை சேதப்படுத்தாதுன்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வேணும். இந்த கொரோனாவுக்கு எத்தனை 1000 பேர் பயப்பட்டார்கள். நம்ம மனுஷங்க அந்த மாதிரி செய்தி கேட்கும்போது பயம் வருது, உண்மைதான். ஆனா கர்த்தர் நமக்கு பயத்தின் ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆமென். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே அந்த கிருபை எனக்கு வேணும்னு கேளுங்க ஆண்டவரிடத்துல. நீங்க பயப்படாதீங்க, ஆண்டவர் கூட இருக்கிறார். உலகத்துல இருக்கிற மனுஷன் வேணா உறுதி இல்லாம இருக்கலாம், பயப்படலாம், அவன் கூட யாரும் இல்லை. ஆனா நம்ம கூட ராஜாதி ராஜா இருக்கிறார்ல. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி, ஓ நன்றி நன்றி. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவா, இன்றே நீ காண்பா. கர்த்தர் புதியன செய்திடுவா, இன்றே நீ காண்பா. இன்றே நீ காண்பா, இன்றே நீ காண்பா.
கரங்களை மேல தட்டி கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், எங்கள் இயேசு கைவிட மாட்டார். நல்லதோ போராடு, விசுவாசம் காத்து கொள்வோம். நல்லதோ போராடு, விசுவாசம் காத்து கொள்வோம். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார். நீதியின் கிரீடம் எனக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார். நேசர் வருகையில் தந்திடுவார். என் நேசர் வருகையில் இப்ப சேர்ந்து கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். என் இயேசு ஓ இயேசு ஓ திராணிக்கும் மேலாக சோதிக்கப்பட அவர் ஒரு நாளும் விடமாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட அவர் ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பிச் செல்ல வழி செய்வார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பிச் செல்ல வழி செய்வார். நான் தப்பி செல்ல இப்போ அந்த விடுதலை பாடுகிற ஒவ்வொருவர் மேல் இயேசப்பா ஓ கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். இயேசுவே இறங்கும், என் பிள்ளைகளுக்கு இறங்கும், இறங்கும். இப்போ இந்த நாள் முடியும் போது ஒரு மன உறுதி, யாரெல்லாம் இந்த ஜெபத்துல கலந்து கொள்றாங்க ஒவ்வொருவருக்கும் அந்த மன உறுதி இப்ப இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக, உண்டாவதாக ராஜா. ஓ கோழைத்தனங்கள் மாறட்டும், மன வருத்தங்கள் மாறட்டும், பயங்கள் மாறட்டும், ஓ ஹalleluya நடுக்கங்கள் மாறட்டும், தாழ்வு மனப்பான்மைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. இப்பொழுது யோசேப்புக்கு இருந்த அந்த மன உறுதி, சரீர உறுதி, இப்பொழுது சிந்தையில் அந்த உறுதி இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்கு கிடைப்பதாக, கிடைப்பதாக. ரோதலம் தனகரல சௌக்கரோதலம் தரோடர லிப்தரேலர. இப்போ 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 அது கட்டவிழ்க்கப்படட்டும். அந்த பலவீனப்படுத்துகிற ஆவிகள் வெளியே போகட்டும், என் பிள்ளைகளிடத்திலிருந்து வெளியே போகட்டும். சோர்வின் ஆவிகள் வெளியே போகட்டும். ஓ ஹalleluya. மன பாரங்களை கொடுக்கிற ஆவிகள் வெளியே போகட்டும். ஹalleluya. சிந்தனைகளிலே தேவையற்றதை கொடுத்து மடக்கி உட்காருகிற அந்த ஆவி வெளியே போகட்டும் இயேசுவின் நாமத்தில். கைவிட மாட்டார் என் இயேசு, கைவிட மாட்டார்.